தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, தீபாவளி முடிஞ்சு நேற்று நமக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டு கேப் அப்பு ஓப்பன் ஆச்சு. 400 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பு நிஃப்டியில் ஓப்பன் ஆச்சு. ஆனால் நமக்கு ஒரு 26,100 26,104 வரைக்கும் தான் நேற்று ஹை போச்சு. அது எவ்வளோ தூரம் ஹை போகும், எங்கேருந்து ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி நேற்று நம்மளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, செல்லு தான் நமக்கு ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு பையை ஆக்டிவேட் ஆகலை. எல்லாருமே அங்கே போய் செல் பண்ணுறதுக்கு ரொம்ப பயந்தாங்க. ஆனால் நம்ம இண்டிகேட்டர் படி நமக்கு என்ன ஒரு பயம் இல்லை அப்படின்னா, இது என்ட்ரி ப்ரைஸு, இது ஸ்டாப் லாஸு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா ரிவர்சல் என்ட்ரி, அதுக்கு அது டார்கெட்டு அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே நமக்கு தெரியும். இதில் யாருக்கு பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எஸ்எல் வச்சுக்கிட்டு இது தாங்க எனக்கு இதனால் இவ்வளோ லாஸ் பண்ண முடியும், என்னால் இவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும், இந்த ப்ராஃபிட் கிடச்சிருச்சுன்னா நான் மார்க்கெட்டை விட்டு வெளியே வந்துடுவேன், அன்னைக்கு இந்த லாஸ் வந்துருச்சுன்னா நான் ரிவர்சல் ட்ரேட் எடுப்பேன், ரிவர்சல் ட்ரேட் எடுத்து என்னோடய ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவேன், அன்னையோட லாஸையும் ரெக்கவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறத மைண்டில் நல்லாவே நிறுத்திக்கணும். எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு, இல்லை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி பார்க்குறேன், நான் கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணுறேன், கொஞ்சம் கீழே வரட்டும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே கூடாது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு மெஷினாகவே மாறிடணும், வேறு வழி கிடையாது. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எமோஷனலாக நீங்கள் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், இல்லைனா மார்க்கெட் உங்களை கண்ட்ரோல் பண்ணிடும். அப்போது என்ன பண்ணுங்கள், நிஃப்டிங்கிறதுனால உங்களுக்கு ப்ரீமியம் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்காது. ஒரு 100 பாயிண்ட் ஓடிஎம்மில் எடுத்தால் கூட உங்களுக்கு 50 ரூபா 60 ரூபாலேயே கிடச்சிரும். அப்போ இன்றைக்கி பாருங்கள், உங்களுக்கு மார்க்கெட் ரன் பண்ணி காட்டுறேன். ரன் பண்ணோம்னா உங்களுக்கு மார்க்கெட் இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. நமக்கு ஓப்பன் ஆன உடனேயே நமக்கு என்ன ஆயிருங்க, மேலே 2 லைன் ஃபார்ம் ஆயிரும், கீழே 2 லைன் ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? நான் கொஞ்சம் ஸ்பீடு கூட வைக்கிறேன், டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அப்போ நமக்கு மேலே 2 லைன் ஃபார்ம் ஆயிரும், கீழே 2 லைனு ஃபார்ம் ஆயிரும். இப்போ என்ன ஆயிருக்கு பாருங்கள், டாப்பில் இருக்கிற ஜோனுக்கு பேர் சப்ளை ஜோனு, கீழே இருக்கிற ஜோனுக்கு பேர் டிமாண்டு ஜோன். இல்லை கீழே இருக்கிறதுக்கு பேர் சப்போர்ட் ஜோனு, மேலே இருக்கிறதுக்கு பேர் ரெசிஸ்டன்ட் ஜோனு. நீங்கள் எப்படினாலும் வச்சுக்கிங்க. நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகும்போது ரெசிஸ்டன்ட் ஜோனில் டச் பண்ணணும். டச் பண்ணிவிட்டு ஒரு க்ரீன் கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகணும். ரிஜெக்ஷன் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, அதோடய விக்கு கீழ் நோக்கி இருக்கணும், பாடி கீழே க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லையா ஒரு ரெட்டு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகணும். அந்த ரெட்டு கேண்டிலோட லோவை மார்க்கெட்டு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ண பிறகு அந்த பிரேக்கிங் கேண்டில் இருக்குது இல்லையா, அந்த பிரேக்கிங் கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸோ இல்லை அந்த க்ளோசிங் ப்ரைஸோட 50% ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம செல் என்ட்ரி எடுக்கிறோம். இதில் செல் என்ட்ரிக்கு இப்போ அதே மாதிரி பை என்ட்ரிக்கு என்ன ஆகும், ஒரு கேண்டில் மேல் நோக்கி க்ளோஸ் ஆகும், விக்கு மேல் நோக்கி போயிருக்கும், பாடி மேல் நோக்கி போயிருக்கும். அப்படி இல்லைன்னா அடுத்த கேண்டிலில் க்ரீன் கேண்டில் வரணும். அந்த க்ரீன் கேண்டில் மேலே க்ளோஸ் ஆகணும், பாடி முக்கால்வாசி மேலே இருக்கணும். அப்போ அதோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பியும் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி அந்த பிரேக்கிங் கேண்டலில் 50% வரும்போது நம்ம பை எடுக்கணும். ஓகேவா? நல்லா நீங்கள் இந்த 4 வார்த்தையை திரும்ப கேட்டுக்குங்க. பை எடுக்கணும். அதுக்கு டார்கெட்டை எப்படி எனேபிள் பண்ணுறது, இந்த செட்டிங்ஸில் போயிட்டு இப்போ என்ன செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, செல்லு தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணணும், செல்லை தான் நான் எனேபிள் பண்ணி வச்சுக்கணும். அப்போ நான் செல்லை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ செல் ஜோன் என்ன இருக்கும், செகண்ட் பையும் இருக்கும், ஃபஸ்ட்டு செல்லும் இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன், கூடவே செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுறேன். ஏன் எனேபிள் பண்ணுறேன், சப்போஸ் எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் ரிவர்சல் என்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நான் இப்போல்லாம் டைனி 3லேயே வச்சு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டைனி 2 ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் டைனி 2 வச்சுக்கலாம். ஏன் டைனி 2 டைனி 3 வைக்கிறோன்னா, நமக்கு நிஃப்டியில் அதோடைய ப்ரைஸ் எவ்வளோங்க, 75, குவான்டிட்டி சைஸ் 75. நம்ம அதிகமான லாஸு கொடுத்துட்டோம்னா நம்ம அடுத்த நாள் ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட கேபிட்டல் இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைனி 2 இல்லை டைனி 3 கூட நீங்கள் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, செல்லு கரெக்டாக ஆக்டிவேட் ஆகிருக்கு. 26,096 நமக்கு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட டார்கெட் எது வரைக்கும் போகும், நல்லா நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு 3 டார்கெட் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு 3 டார்கெட்டு, 26,067 ஒரு டார்கெட்டு, 26,037 ஒரு டார்கெட்டு, 26,008 ஒரு டார்கெட்டு.
சரி, இந்த 3 டார்கெட்டுமே அவன் பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட் எது வரைக்கும் போகும்? அடுத்தது இங்கே எக்ஸ்ட்ரா டார்கெட் சொல்லி கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் ஃபஸ்ட்டு செல்லோட எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுமா, ஃபஸ்ட்டு பையோட எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுமா, செகண்ட் பையோட எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுமா, இல்லை செகண்ட் செல்லோட எக்ஸ்ட்ரா டார்கெட் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை நீங்கள் என்னேபிள் பண்ணிக்கிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டார்கெட்டு இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிடுச்சு. சரியா? இப்போ நம்ம மறுபடியும் மார்க்கெட்டை ரன் பண்ண விட்றோம். பாருங்கள் எவ்வளோ இதாக போயிட்டுருக்குன்னு சொல்லி. திருப்பியும் மார்க்கெட் எங்கே போகுது? நம்மளுடைய செல் ஜோனுக்கே போகுது. திருப்பியும் நமக்கு எஸ்எல்ஓ டார்கெட்டோ ஹிட் ஆகிற வரைக்கும் நமக்கு இது வேலிடு தான், என்ட்ரி வந்து வேலிடு தான். இப்போ நம்ம அடுத்த பை என்ட்ரி எங்கே போவோம்? 26,125 கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் திருப்பி பை என்ட்ரி போகுவோம். அது வரைக்கும் நம்ம செல்லில் தான் இருப்போம். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி காட்டுறேன் மார்க்கெட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நமக்கு 3 டார்கெட்டுமே பக்காவாக கொடுத்துருச்சு. 4வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு, 5வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு, 6வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு, 7வது டார்கெட்டும் கொடுத்துருச்சு. என்ன சார் 7வது டார்கெட்டுங்கிறீங்க, இங்கே 6 டார்கெட் தானே காட்டுது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கலாம். உங்கள் மைண்ட் வைஸ் புரியுது. அதுக்கும் நம்ம செட்டிங்ஸில் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். எதுக்காக நம்ம 7வது டார்கெட்டு 8வது டார்கெட்டில் இங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் இல்லை. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறதுக்கு முடியாது. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம்னா இந்த எம்ஜிஆர் ஜோன் அந்த இடத்துல கொடுத்துட்டு ஏற்கனவே நம்ம பழைய இண்டிகேட்டரில் கொடுப்போம் இல்லையா, அதே ஸ்டைல்லையே இங்கே ஃபஸ்ட்டு பை டார்கெட் 7, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 7, ஃபஸ்ட்டு செல் டார்கெட் 8 அப்படிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் மார்க்கெட்டு ஓப்பனாக அடுத்தடுத்த லெவல் தேவைப்படும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மொத்தம் 9 டார்கெட்டு இதில் இருக்குது. மொத்தம் வந்து 9 டார்கெட் இருக்குது. நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு எத்தனை டார்கெட் ஹிட் ஆகிருக்கு? 8 டார்கெட்டு ஹிட் ஆகிருக்கு. இப்போ இந்த மார்க்கெட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கவனிங்க, இந்த கேண்டில் வந்து நல்லாவே ஒரு பேரிஷ் பவரை காட்டுது. அடுத்த கேண்டிலுமே அதாவது க்ளோசிங் கேண்டிலுமே என்ன காட்டுதுங்க உங்களுக்கு? மார்க்கெட்டு கீழே போகிறதுக்கான வாய்ப்பை தான் அதிகமாக காட்டுது. அப்போ நாளைக்கும் மார்க்கெட் வந்து பேரிஷ் மோடில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த கேண்டில் மூலமா நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ இந்த கேண்டல்லேருந்து நமக்கு என்ன ஆகிருக்கு? சூப்பராக ஃபஸ்ட்டு செல் ஆக்டிவேட் ஆகி எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. டிஃபால்ட்டாக 3 டார்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 டார்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 டார்கெட்டு, நம்ம என்னேபிள் பண்ணது மொத்தம் 9 டார்கெட்டு, அச்சீவ் ஆனது 8 டார்கெட்டு. இதில் உள்ள பியூட்டியை பாருங்கள். இருக்கிறதுலையே ஹையில் நமக்கு செல்லு, இருக்கிறதுலையே லோ வந்து நம்மளுடைய டார்கெட்டு. நேற்று எவ்வளோ லோ போயிருக்கு? 25,862. ஓகே, நம்மளுடைய டார்கெட் பாருங்கள் 25,862. இதில் இன்னும் பியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, லோ வந்து 25,862.45. நம்மளுடைய டார்கெட் என்ன பார்த்தீங்கன்னா 25,862.46. நம்மளோட டார்கெட் ஹிட் பண்ணி ஒரே ஒரு பைசா மட்டும்தான் கீழே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சோண்டு மேலே போயிருக்கு. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா டார்கெட்டுமே 100% அக்யூரேசியில் நேர்த்தி கொடுத்துருக்கு. அப்போ நம்ம ஒன்று நீங்கள் கவனிங்க, நாங்கள் உங்கள்கிட்ட காட்டும்போது ஒன்று பேங்க் நிஃப்டியாக ட்ரேட் பண்ணுவோம், இல்லை நிஃப்டியாக ட்ரேட் பண்ணுவோம். நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸு இப்படி போட்டு கலப்படம் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துப்போம், அதுலேயே நம்ம தொடர்ச்சியாக ட்ரேட் பண்ணுவோம், அதையே நம்ம நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரூஸ்லி வந்து ஒரு சொன்னார், நான் வந்து நல்ல 10,000 கட்டாஸ் தெரிஞ்சவனை பற்றி நான் கவலைப்படலை, ஆனால் ஒரு கட்டாஸை தெரிஞ்சு 10,000 தடவை அதை ப்ராக்டிஸ் பண்ணவனை பார்த்தா நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்கு தேவை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்கிரிப்டு, ப்ராஃபிட். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு தேவை வந்து ப்ராஃபிட்டு தான். என்எஸ்சியில் 5,000 6,000 ஸ்கிரிப்ட் இருக்கும், ஸ்டாக் இருக்கும், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நிறைய இண்டிசஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதுவும் நமக்கு தேவையில்லை. மார்க்கெட் காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11:55 வரைக்கும் இருக்கும், அதுவும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை இன்றைக்கி இவ்வளோ அமௌண்ட்டு தேவை, இல்லை ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவை, இந்த அமௌண்ட்டுக்கு நான் இவ்வளோ லாஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், இந்த லாஸுக்கு மேலே போச்சுன்னா நான் அன்றைக்கி ட்ரேடிங்கை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடணும். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா அன்றைக்கி அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவேன். அச்சோ, நான் ப்ராஃபிட் புக் பண்ண உடனே மார்க்கெட் எங்கேயே போயிடுச்சு, நான் வச்சுருந்தா இன்னொரு 4,000 சம்பாதிச்சிருப்பேனே, இன்னொரு 40,000 சம்பாதிச்சிருப்பேனே அப்படின்லாம் சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது.
இது என்னுடைய என்ட்ரி, இது என்னுடைய எக்ஸிட்டு. நான் எக்ஸிட் ஆகிட்டேன், லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அடுத்த வேலைக்கு நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். அப்போ இது போல் நீங்கள் பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். தேவை உள்ளவங்க உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தீபாவளி ஆஃபர் முடிஞ்சிருச்சு. திருப்பியும் அது தீபாவளி ஆஃபர் கேட்காதீங்க. இப்போ 5 இயர்ஸ் பிளான் எல்லாமே குறைச்சி 3 இயர்ஸ் பிளானாக மாற்றுறோம். அப்போ 3 இயர்ஸ் பிளான் இதுக்கப்புறம் எல்லாருக்குமே கிடைக்கும். மினிமம் பிளான் என்ன பிளான், ஃபஸ்ட் 1 மந்த் பிளான் இருக்கும், 3 மந்த்து, 6 மந்த்து, 12 மந்த்து, அதாவது 1 இயரு, அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் இருக்கும். இப்போ விருப்பம் உள்ளவங்க உடனே நம்மளுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் வீடியோஸ் பாருங்கள். வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக மறுபடியும் வாழ்த்துக்கள். நன்றி.